ரொம்ப கோல்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீஃப் சுக்கா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கோல்டும் சீக்கிரமாகவே சரியாயிடும். அதுக்கு நான் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் பீஃப் ரெசிப்பியும் சிக்கன் ரெசிப்பியும் தான் பண்ண போகிறேன். சிக்கன் ரெசிப்பியோட வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பீஃப் சுக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பீஃபை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 விசில் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நிறைய எடுத்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தை நான் சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பீஃப் வந்து வெந்துருச்சு. கையில் குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வரணும். இந்த டைமில் அப்படியே நம்ம வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இது வந்து தண்ணி நல்லா சுண்டி வரணும். அதுக்கு முன்னாடி நான் காரத்துக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா சுண்ட விட்டுருங்க. இப்போ நல்லா சுண்டுனதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு அதில் கடைசியாக நான் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கிற திங்ஸ் எல்லாமே வறுத்து அரைச்சி இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பி மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக ஒரு பீஃப் சுக்கா மசாலா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோல்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பீஃபோடைய அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு